வணக்கம். ரிப்போர்ட் தமிழ் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போகிறேன். யோகி பாபு அண்ணன் நடிப்பில் வெளிவந்த இந்த படம் எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பயங்கர காமெடிஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சீரியஸான ஒரு சாப்டர் தான் எடுத்திருக்காங்க. இந்த சுதந்திர போராட்டம் அந்த டைமில் நடந்த ஒரு கதை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா சர்வை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கதை தான் இது. ஸோ ஓகே, இந்த படத்தில் எப்படின்னு சொன்னால் போராட்டம் நடக்குது. அந்த டைமில் தம்பியை மீட்க வர யோகி பாபு அண்ணன் தம்பியை வந்து கடைசியில் மீட்க முடியல. அந்த டைமில் குண்டு போடுறதுக்காக ஜப்பான்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ரூமர் பரவன காரணத்தினால எப்படியாவது கப்பலில் ஏறி நடுக்கடலுக்கு போய் தப்பிச்சிருவோம் இப்போத்துக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் ஏறி போகிறாங்க. அந்த டைமில் கொஞ்சம் பேர் வந்து என்னையை கூட்டு போயிருந்தான்னு எல்லோரும் கப்பலில் ஏறிடுறாங்க. ஏறி பார்த்தா மொத்தம் வந்து 9 பேர் இருக்காங்க. ஒரு எலிக்குட்டியோட சேர்த்து 10 பேர். இப்போ இல்லை, எலிக்குட்டியோட சேர்த்து 10 பேர் இருக்காங்க. இப்போ போனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த அந்த இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டான இப்போ பீப்புள் இருக்காங்க. லைக் ஒரு பிராமின் இருக்கார், ஒரு மராட்டிக்காரர் இருக்கார், ஒருத்தர் சிபிஐன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் வந்து இந்த இயக்கங்கள்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே இன்னொரு அம்மா தெலுங்குக்கார அம்மா மாதிரி இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்ஸில் அந்த ட்ராவல் பண்ணுறாங்க. போட்டோடைய ஓனர் வந்து யோகி பாபு அண்ணனும் அவங்களுக்கு ஒரு ஆயா அவ்வியாசாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆயாவும் இருக்குது. இவங்க எல்லோரும் போயிட்டே இருக்கும்போது நடுக்கடலில் ஒருத்தன் வந்து உள்ளே ஏறுறான். யாருன்னு பார்த்தா ஒரு வெள்ளைக்காரன். கப்பல் உடஞ்சிட்டு அப்படி சொல்லிட்டு ஏறிட்டு துப்பாக்கியை காட்டி, இங்கே பாரு நான் தான் உங்கள் பாஸ், நீங்களாம் என் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் ஆளுக பண்ணுறான். ஒரு கட்டத்தில் இல்லைடா, நீ வந்து எங்கள் பாஸாக இருக்க முடியாது, ஏன்னா போட் என்னது, நீ ஏறினவன் தானே, நீ என்னெல்லாம் ரூல் பண்ண முடியாதுன்னு யோகி பாபு அண்ணனுக்கும் அவங்களுக்கும் சண்டை வருது. நிறைய இப்படி போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த அவனுக்கு இந்த வெள்ளைக்காரன் இருப்பாள், அவங்ககிட்ட ஒரு ரேடியோ மிஷின் இருக்குது. அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு சிக்னல் வருது தட் நீங்கள் உங்களுடைய போட்டில் ஒரு தீவிரவாதி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த தீவிரவாதி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சீன் கொண்டு போகிறாங்க. அந்த போலீஸ் மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர் தான் நான் தான் போலீஸு, நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் போட் வந்து ஓட்டை விழுந்துடும், நிறைய வெயிட் தாங்க முடியாமல். இந்த ஓட்டையை சரி பண்ணணும், அது இல்லாமல் யாராவது 2 பேர் தண்ணியில் குதிச்சிருங்க, யாராவது 3 பேர் தண்ணியில் குதிங்க, அப்போ தான் மற்றவங்களாம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது யாருமே தண்ணிக்குள்ளே குதிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. கடைசியில் அந்த தீவிரவாதி யாருன்னு தெரிஞ்சிடும். தீவிரவாதி யாருன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுவார், நான் தான் தீவிரவாதி, ஆனால் உங்கள் கண்ணுக்கு தான் நான் தீவிரவாதி, என் கண்ணுக்கு கிடையாது, நான் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டுருவாங்க. ஆமாம் இல்லை, அந்த டைமில் சுதந்திரத்துக்காக யாராவது போராடினாங்க இவங்க தீவிரவாதி தானே. ஸோ அந்த கான்செப்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரையும் கொண்டுருவாங்க, இந்த எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி பண்ணி ஒரு மாதிரி கொண்டுருவாங்க. கொண்டதுக்கப்புறம் அவர் தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க. தண்ணியில் தூக்கி போட்ட விட்டே சரி, இப்போ ஒருத்தர் காலி, இன்னும் 2 பேர் யாராவது தண்ணியில் குதிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. அந்த டைமில் பார்த்தா அந்த இடத்துல சுறா சுற்றிட்டு இருக்கும். ஸோ இந்த சுறா வந்து எப்படியும் நம்மளை காலி பண்ண போகுது, எப்படியாவது அதுக்குள்ளே 2 பேர் தண்ணியில் குதிச்சிருங்க, போட்டை ஓட்டிக்கிட்டு நாங்கள் கரெக்ட் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. யாருமே குதிக்க ரெடி இல்லை. கடைசியில் எல்லோரும் சீட்டு போட்டு பார்ப்பாங்க. எல்லோரும் சீட்டு போடுறாங்க, ஆனால் யோகி பாபு அண்ணாவும் அந்த ஆயாவை மட்டும் சீட் போட மாட்டாங்க. அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கடா அப்படின்ட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்குற டைமில் தான் அவங்க கன்னிங்காக ஒரு பிளான் போடுவாங்க, நம்ம எல்லாம் சீட்டு போடுவோம், யார் பேர் நிறைய வருதோ அவங்கள தண்ணியில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே யோகி பாபு பேரும் அந்த ஆயா பேர் தான் எழுதியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஆட்கள் அவங்க 2 பேர் தான் எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேர் தான் நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணால் காலையில் முழிச்சு பார்த்தா ஆயா தண்ணியில் குதித்து எஸ்கேப் ஆகிட்ருக்கும். அப்போ பாதி தூரம் போயிட்டு, பெராண்டி நீயும் வந்துரு, நம்ம அம்மாவை நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டா, நம்ம அப்படியே ஏதாவது ஆனாலும் நம்ம அம்மாவுக்கு தானே நம்ம இதாகிறோம், நம்ம போய் சேர்ந்துருவோம்டா வாடன்னு சொன்னோடனே யோகி பாபுவும் தண்ணியில் குதித்து 2 பேருமே கரைக்கு போய் எஸ்கேப் ஆகுறாங்க. இவங்களும் வந்து போட்லேருந்து வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க தட் யோகி பாபு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு அவரை தேடுறாங்க. ஆனால் அவர் கிடைக்கவே இல்லை. அவர் பிலாங்கிங்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியில் யோகி பாபும் அந்த ஆயாவும் உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்துக்காக போயிருப்பாங்க, அவங்க தம்பியை மீட்கணும். 2வது வந்து அந்த அவங்க தங்கச்சிக்கு கல்யாணன்ற மாதிரி ஃபஸ்ட் சீன்லேயே ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த கல்யாணத்தில் அந்த தங்கச்சிக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி பாதி வழியில் தான் தெரியும். ஸோ அந்த கல்யாணத்தை நிறுத்தி தங்கச்சியும் மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. யோகி பாபு மேலே எந்த கேஸும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் இது பண்ணி முடிச்சிடுவான். அப்புறம் அப்படியே வெளியே வருவாங்க. இதுதான் அந்த போட்டுன்ற படம். ஒரு மாதிரி சர்வைவல் த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு தான். ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரே பிளேஸே காட்டிகிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிச்சிடும்ல. அந்த போட்டு தண்ணி இதை மட்டுமே தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி
ஓகே தான். ஓகே தான்னு நெனைக்கிறேன் எனக்கு என்னமோ. ஒரே பிளேஸே காட்டுனதுனால போர் அடிச்ச மாரி இருந்துச்சு. கொஞ்சம் காமெடீஸ் கலந்துருக்கலாம். எனக்கு என்னமோ காமெடியே இல்லாத மாரி இருந்துச்சு. ஓ! அவ்வளோதாங்க. ஓகே தான். நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப வளவளான்னு இது போயிருக்காம, ரொம்ப ஷார்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. மத்தபடி நல்லா தான் இருக்கு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.